2 நாட்களுக்கு முன்பு நம்முடைய மின்சாரத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் அவர்களை சந்தித்து நான் திருச்சி தொகுதி சார்ந்த பிரச்சனையை சொல்லிட்டு இந்த மின்வாரிய விடுபட்ட கேங்மேன் இது ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்க தயவு செய்து சொல்லுங்க, முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போயிருக்க சொல்லும் போது அப்பவே அவர் பாசிட்டிவா சொன்னார். இது எனக்கு கொஞ்சம் தகவல் தெரியுங்க அப்படின்னு சொல்லி முழுமை விவரிச்சு சொன்ன நானு அவரு கண்டிப்பா நான் அதை நீங்க நம்ம செயல்படுத்தலாம் சொல்லும் போது நான் அந்த கவன ஈர்ப்பு பொதுக்கூட்டம் வச்சிருக்க திருச்சியில அதை நான் சொல்லலாமான்னு செய்யும் சொல்லும்போது தாராளமா நீங்க சொல்லலாம்னு சொன்னாரு. ஆனா இன்னைக்கு காலையில அந்த வெள்ளை அறிக்கையில இந்த 5493 பேருக்கும் அவங்க கண்டிப்பா பணி நியமன அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைக்கணும் சொல்லியிருக்கிறாரு. நான் இன்னைக்கு அலைபேசியில் அவருக்கு போன் பண்ணி நான் நன்றி சொன்னேன். நான் இவ்வளவு சீக்கிரமா நீங்க சொல்றீங்க நான் எதிர்பார்க்கல. மிகவும் ஒரு மகிழ்ச்சியான விஷயம். என்னுடைய இந்த குறுகிய பொது வாழ்க்கை இந்த பயணத்துல நிறைய நல்ல விஷயங்கள் ஜனங்களுக்கு செஞ்சிருக்கிறேன். அதுல முக்கியமான ஒரு சாதனையா நான் இந்த 5493 கேங்மேன் விடுபட்ட கேங்மேனுக்கு இந்த பணி நியமனத்தை நான் பாக்குறேன்னு சொல்லிட்டு உங்க அரசாங்கத்துக்கு நம்முடைய முதலமைச்சர் சகோதரர் விஜய்க்கு உங்களுக்கும் சரி என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். நான் இது என்னன்னா இன்றைய புதிய ஒரு அரசாங்கம் என்னன்னா சாதி மதங்களை கடந்து பண அரசியலை கடந்து இன்னைக்கு ஜெயிச்சிருக்கிறாங்க. நான் உங்களுக்கே தெரியும், நம்ம திருச்சி தொகுதி சம்பந்தமா மெட்ரோ ரயிலா இருக்கட்டும், இல்ல நம்மளுடைய கந்தரவக்கோட்டையில் இருக்க அரசு மருத்துவமனையா இருக்கட்டும், இல்ல நம்முடைய ஸ்ரீரங்கம் அரசு மருத்துவமனைக்கு பல கோரிக்கைகளோடு தான் நம்ம முதலமைச்சர் சந்திச்சிருந்தேன். அடுத்த நாளே எனக்கு கந்தரவக்கோட்டை அந்த மருத்துவமனை சம்பந்தமா எனக்கு எல்லா அதிகாரிகள் கூப்பிடுறாங்க, செய்யறாங்க. ஒரு செயல்படுற அரசா பாக்குறேன், ஒரு செயல்படுற முதலமைச்சரை பாக்குறேன், செயல்படுற அமைச்சர்களை பாக்குறேன். நான் சும்மா ஒரு வெத்து அறிக்கைகளா மாத்திரம் இல்லாம செயல்படுற அமைச்சர்களா இருக்கிறாங்க. எனக்கு என்னன்னா அன்னைக்கு கூட ஒருத்தர் கேள்வி கேட்டாங்க, என்னங்க முதலமைச்சர் பேசவே மாட்டேங்கிறாரு. நான் சொன்னேன் இஸ் மேன் ஆஃப் ஃபியூ வேர்ட்ஸ் பட் மேன் ஆஃப் ஆக்ஷன் சொன்னேன். நான் அதன் அடிப்படையில் ஒரு செயல்படுற ஒரு முதலமைச்சரா இருக்கிற சகோதரர் விஜய்க்கு நான் என்னுடைய நன்றிகள் இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். நேற்று 400 பேருக்கு பணி ஆணை நேற்று வழங்கினாங்க. அதுல பணி ஆணை வழங்கினவங்க எல்லாமே ₹1 கூட பணம் வாங்காம எங்கள்கிட்ட இந்த ஆணையை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது எப்படி பாக்குறீங்க? இது வரைக்கும் யாருமே அதாவது இன்னைக்கு நீங்க பணி ஆணையம் இருக்கட்டும், இல்ல உங்களுக்கு எந்த ஒரு நீங்க டவுன் பிளானிங் போறீங்க, இல்ல எந்த ஒரு அப்ரூவலுக்கு போறீங்க, எந்த அலுவலகத்திலையும் பொறுத்த வரைக்கும் அமைச்சரவையிலிருந்து இல்ல அரசாங்கத்திலிருந்து எங்களுக்கு பணம் கொடுங்க இவ்வளவு வேணும், பள்ளிகளுக்கு பொறுத்த வரைக்கும் NOC வாங்கணும்னா இத்தனை லட்சம் அத்தனை எல்லாமே இப்ப இல்லாம எல்லாமே மெரிட் பேசிஸ்ல இன்னைக்கு செய்யறாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி, மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நான் பாக்குறேன். இது தொடரணும். சகோதரர் விஜய்க்கு சரி, தாவேக அரசுக்கு சரி, உங்களுடைய மக்கள் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை அடிப்படையில் உங்களுக்கு வாக்களிச்சிருக்காங்க. இந்த மாதிரி நீங்க செயல்பட்டீங்கன்னா 35 கிடையாது, அடுத்து வர வருடங்களில் நீங்க 60 விழுக்காடு வாக்கு நீங்க பெறுவீங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கே இருக்கு.